60 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலயும் வந்து கவலையோ கண்ணீரோ இல்ல. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். விஜய் அடுத்த கட்டமா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்னு 20 லட்சத்தை நீங்க அவங்கள்ட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இல்லை. நீங்க வீடியோ காலில் உங்கள்ட்ட பேசிட்டீங்க, செக்க கொடுத்து விட்டுற வேண்டியது தானே. அது எதுக்கு நீங்க போய் கொடுக்கணும்? 60 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலயும் வந்து கவலையோ கண்ணீரோ இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு அப்படி ஒன்று சொல்லிட்டு போனா வந்து சிஎம் சார், அது வந்து காவல்துறைக்கு போட்ட சில நிபந்தனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் இவர் போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அதை அப்ளையே பண்ண முடியாது. ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ரெட் ஜெயண்ட் இனிமேல் எந்த படத்தையெல்லாம் ரிலீஸ் பண்ணுதோ நாம் அந்த படத்தை வந்து புறக்கணிப்போம்னு அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறாங்க. ஜித்குமார் அவர்கள் நாங்கள் ரேஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம், செய்தியாக கேட்டுட்டு இருக்கோம். சினிமான்னு ஒன்று இருக்குது, அது எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அப்டேட் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அஜித் வந்து சில படிகள் இறங்கி வரணும். அவர் இறங்கி வரமாட்டேங்கிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நேராக துபாய்க்கு போய் அங்கேயே அஜித்தை சந்தித்து பேசியிருக்காங்க. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கரூர் துயர சம்பவம் தான், அதை தொடர்ந்து விஜய் ஏன் அங்க போகல, இந்த வீடியோ கால் அப்படின்ற தொடர்ச்சியா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அடுத்த கட்டமா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த விபத்து நடக்கிற வரைக்கும் விஜய் மீது இருந்த இமேஜுங்கிறது வேற. ஆனால் இப்போவும் மாறல. அவர் மீது அன்பு வைத்திருக்கிற அந்த கூட்டம் அதே அன்போடு தான் இருக்கு. அது வந்து பெரிய குறையெல்லாம் அதை மாற்றி யாருமே பேசலை. அதுதான் பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா ஆனால் சோசியல் மீடியாவில் பல அரசியல் விமர்சகர்கள், அதே மாதிரி சில பேர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஜய் வந்து இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. ஃபைனலாக சொல்லணும்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அவர் மூவ் பண்ணியிருக்கலாம். அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பண்ண தவறிட்டே இருக்கார். அதை வேணா அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். அது அது எப்படி சரி, அது அவர் மேல குறையா இல்லை எப்படி அதை இது பண்ண? முழுக்க முழுக்க அவர் மேலே தாங்க குறை. இப்போ நீங்கள் நான் பல முறை பல இடங்கள்ல பேசினது தான். அது வந்து திரும்ப இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. பட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது விஜய் அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க எதையுமே இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுங்க, மக்களா தானா புரிஞ்சுப்பாங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கறத நம்ம திரும்ப சொல்றது. இப்போ என்னன்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்தார்ல, அங்க செய்தியாளர்கள் மைக்க நிட்டாங்கல்ல, நீங்க நின்று நிதானமா ஒரு அரை மணி நேரம் பேட்டியெல்லாம் தர வேண்டாம். வருத்தமா இருக்குங்க, என்னால தாங்க முடியல, நான் ஊருக்கு போய் பேசுறேங்க, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்ட்டு வந்திருந்தாருன்னா அதனுடைய நிலைமையே வேற. ஆனால் அந்த செய்தியாளர்கள் யாரையுமே அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் உள்ள வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னைக்கு வந்த பிறகு அன்னைக்கு இரவே அவருடைய வருத்தத்தை எல்லாம் ஒரு வார்த்தைகளா சேர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா அது வேற. அதையும் தவறிட்டாங்க. சரி ரைட்டு, மறுநாள் ஈவினிங்குள்ள ஒரு வீடியோ, கண்ணீர் மல்க ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா முடிஞ்சது. இது எதையுமே அவர் செய்யல. 60 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலயும் வந்து கவலையோ கண்ணீரோ இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு அப்படி ஒன்று சொல்லிட்டு அப்போவும் நான் வந்து சிஎம் சார் கைது பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய நண்பர்களை விட்டுருங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஏத்துக்க முடியாது. ஸோ அதுதான் இப்போ அவர் மீது வைக்கப்படுகிற பெரிய விமர்சனம். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 16 நாள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னா, இந்த 16 நாளுமே யாருமே வாய் திறக்கல. அப்போ ஒரு அரசியல் இயக்கம் நடத்துவதற்கு அது எப்படி அடிப்படை தகுதியா இருக்கும்? ஒரு அரசியல்வாதின்னா எல்லா பிரச்சனைகளும் தினந்தோறும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும், நீங்க இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதானே அரசியல். நான் ஒரு புது மாதிரி அரசியல் பண்றேங்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் எதுக்கெல்லாம் பேசணுமோ அதுக்கு நீங்க பேசாமலே இருக்கிறது தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை அவர் மாத்திக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. அனுமதி கேட்டிருக்கோம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு அந்த அந்த நொடி தான் எனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அனுமதிக்காக காத்திருக்காரு. அனுமதிக்காக நீங்க காத்திருக்காதீங்கிறண்ணா. இந்த 20 லட்சத்தை நீங்க அவங்கள்ட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இல்லையா? ஆமா, உங்களுடைய தளபதிகள் அங்க இருக்காங்களா இல்லையா? நீங்க வீடியோ காலில் உங்கள்ட்ட பேசிட்டீங்க, 41 பேர் நீங்க பேசிட்டீங்க, செக்கை கொடுத்து விட்டுற வேண்டியது தானே. அது எதுக்கு நீங்க போய் கொடுக்கணும்? நிவாரணமா அவங்களுக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். நீங்க யாரும் அந்த செக்கு தூக்கிட்டு ஓடிட போறது இல்லை. ப்ராப்பரான பர்சன் யாருன்னு பார்த்து நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, இப்போ பாருங்க, ஒரு ஃபேமிலியில பிரச்சனை வந்து போச்சு. குழந்தை பிறந்தப்ப பார்த்துருக்கான் ஒருத்தன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை 8 வயசு ஆகி போச்சு, 8 வருஷமா வரவே இல்லை. இப்போ பிரச்சனைன்னொன்னே வந்து
நான் தான் அந்த அவங்களுடைய கணவர்னு சொல்லிட்டு நிற்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க செக்கை? கரெக்ட். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஸ்மார்ட்டாக ஒரு முடிவை எடுத்து யாருக்கு போய் சேரணுமோ அந்த செக்கை கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் இதற்காக காத்திருக்காதீங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பண்ணலை. அது ஒரு குறையாக நான் பார்க்குறேன். அதற்கப்புறம் இந்த கரூர் போகிறதுக்காக நீ காவல்துறைக்கு போட்ட சில நிபந்தனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காவல்துறை தான் எப்போதுமே நிபந்தனை போடும். ஒரு தலைவர் ஒரு தொகுதிக்கு போகிறாருன்னா ஆமாம் எல்லாருக்குமே அதுதான். ஆனால் இவர் போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அதை அப்ளையே பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் வரவே கூடாது அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் என் உயிரை பாதுகாப்பாக திரும்பி கொண்டு வந்து விட்டுருங்க, நான் அங்கே உங்களை நம்பி தான் வர்றேன் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துட்டாருன்னா காவல்துறை பார்த்துக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய பார்வை மொத்தம் விஜய் மீது இருக்குது. அப்போ சர்வசாதாரணமாக அவர் யாரும் வந்து அங்கே தொற்ற முடியாது. இன்னொன்று அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, சுற்றி செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அதுவும் வந்து துபாயிலேருந்து இறக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் பீமனாக இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒருத்தர் நெருங்கி வந்துட முடியுமா? ஸோ அப்போ பொறுப்பை காவல்துறையிட்ட சிம்பிளாக சொல்லிடணும். சார் நான் இது மாதிரி அந்த 41 குடும்பத்தை பார்க்க போகிறேன், எல்லாரையும் நான் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறேன், நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு என்ன செக்யூரிட்டியோ அதை கொடுங்கன்னு நீங்கள் ஒரு லெட்டராக கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையா? ஓகே, எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் நீங்கள் நிபந்தனை விதிக்கும் போது இந்த நிபந்தனைங்கிறது இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிற தலைவர்களுக்கு கூட இல்லாத நிபந்தனையாக இருக்குது. ஒரு பிரதமரே அப்படி கேட்டு வருவாரான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்க்குற பொதுவானவர்களுக்கு ஒரு அவர்ஷன் வருமா வராது? என்னங்க இவர் இப்படிலாம் இருக்கார, இவ்வளோ சொல்கிறாரேன்னு ஒரு இது வரும்ல. அப்போ யார் சொல்லி இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவரோட மனநிலை அப்படின்றது இப்போ எந்த இடத்துல இல்லை, கட்டாயமாக அது வந்து ஒரு துயரம் இருக்குங்க. இது இன்னொன்று நம்மளால் ஒரு 41 குடும்பம் நடுத்தரில் நிற்கிதுன்னு நினைக்கும் பொழுது வேதனைப்படாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேதனைங்கிறது கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று அவர் வந்து பாவ புண்ணியங்களை நம்புகிறவர், எல்லாத்துக்கும் மேலே ஜோசியத்தை ரொம்ப நம்புகிறவர். ஓகே, ஜோசியர் சொல்படி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து எப்படி இதை நம்பாமல் இருப்பார்? இந்த 41 உயிர்களுக்கும் நான் பலிக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் காரணமாக இருக்கோங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார்ல. அப்போ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து கட்டாயமாக கவலையோடு தான் இருப்பார். ஓகே, ஆனால் தப்பாக கைட் பண்ணுறாங்களா? அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தோம் சார். அவரை சுற்றி இருக்கவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு விஷயம். அது விஜய் இந்த நிமிடம் கூட அவருக்கு அது அந்த அந்த விஷயம் புரியலையோ அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்குல்ல சார். இப்படி தான் அணுகணும், இப்படி நம்ம போகிறோம், நீங்கள் போகலையா நாங்கள் பார்த்துக்குறோம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்றது ஏன் அது முன்னெடுக்கல? ஏன் எதனால ஒரு வளையத்தில் மாட்டிக்கிட்டாரு? இல்லை அவர் வளையத்தில் மாட்டிக்கிட்டாரா அல்லது அவர் ஒரு தனிமை விரும்பிங்கிறதுனால யார் சொல்லுவதையும் கேட்காம இருக்காரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. பட்டு அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 பேரையாவது உள்ளபடியாக அவர் மீது அக்கறை உள்ளவர்களாக பக்கத்தில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஜெகதீஷெல்லாம் அப்படி தான் இருக்கார். நம்ம வந்து ஜெகதீஷுக்கு வந்து பெரிய அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னா கூட விஜய் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், விஜய் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவர் ஜெகதீஷ். ஸோ அதனால் ஜெகதீஷ் வந்து விஜய்க்கு எதிராக எதுவும் நினைச்சிட போகிறதில்ல. ஆனால் அதை தாண்டி அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க தானே அந்த ஐடியாலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த நிபந்தனைங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்லி தானே நடந்திருக்கு. ஆமாம், இப்போ இந்த நிபந்தனை விதித்த அவருடைய மனு காவல்துறையினால் வெளியில் கசிய விடப்படுது. இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ சோசியல் மீடியாவில் அது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. நீ என்ன பிரதமரா, நீ என்ன ஜனாதிபதியா, உனக்கு எதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கணும்னு கேட்குறானா இல்லையா? அப்போ ஏன் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி தரீங்க? நீங்கள் விஜய் மீது பேரன்பு இருக்குங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நான் விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவேன், விஜய் தாங்க என்னோட தெய்வம்னு சொல்கிறவன் கொஞ்சம் பேர் இருப்பான். அதை தாண்டி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல, அது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அவங்க மனசில் நீங்கள் என்னவா போய் உட்கார போகிறீங்க, அதுக்கு இதெல்லாம் இடையூறாக இருக்குல்ல. அப்போது ஒருத்தர் வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு படத்துக்கு கதை கேட்கும்போது எப்படி கிளைமாக்ஸ் முக்கியம்னு கேட்குறீங்கல்ல, அப்போ இந்த கடிதத்தினுடைய கிளைமாக்ஸ் என்னவா இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கணும்ல. அப்போ யோசிச்சுட்டு என்னையா இப்படிலாம் எழுதி கொடுத்துருக்குற நீ, இதை வந்து பொதுமக்கள் பார்த்தா என்னையா நினைப்பாங்க நம்மள அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ ஏன் அமைதியாக இருக்காரு? அதுதான் அவர்கிட்ட இல்லையோ சார், அந்த அந்த முடிவு தான் அவர்கிட்ட இல்லையோ. இப்போ அவர் என்ன சொன்னாலும் பண்ணுறான்றது ஒரு மீறி ஏதோ நடக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்களை இப்படிதான் கொண்டு போறாங்க, இப்படிதான் அவரை ஆட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லைங்க, எனக்கு வந்து அவர் கவனமாக இல்லைன்னா பெரிய சதி வலைக்குள்ள அவர் சிக்கிப்பார். ஓகே, ஏன்னா விஜயினுடைய அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான அரசியல், அவர் பின்னால் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம், அதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லவே முடியாது. அது வந்து அதில் 80% வாக்காக மாறும்.
அந்த வந்த கூட்டத்தில். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நானே பல இடங்களுக்கு போகும்போது விஜய் விஜய் விஜய்ன்றான். அன்னைக்கு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோக்காரரு என்னை தாண்டி போயிட்டார். சார்னு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்க்குறேன், அந்த ஆட்டோவை திருப்பிட்டு வர்றாரு. வந்து சார் விஜய் பற்றி கொஞ்சம் நல்லா பேசுங்க சார்ன்ட்டு போகிறாரு. அப்படி இருக்குது, எங்கே போனாலும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பெரும் கூட்டத்தை வச்சுருக்கிற நீங்கள் சதி வலையில் போய் சிக்கிடக்கூடாதுங்கிறேன். ஏன்னா கூடவே இருந்து கழுத்தறுப்பவர்கள் பல பேர் இருக்காங்க. இது ஏற்கனவே அரசியலில் நம்ம பார்த்துருக்கோம். இந்திரா காந்தியை கொன்னவங்களே யாருங்க? கூடவே செக்யூரிட்டியாக இருந்தவங்க தானே. இன்னைக்கு அவங்க லைஃப் ஜாக்கெட் போடாமல் வராங்கன்னு கவனித்து தான் போட்டாங்க அன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி வந்து கூடவே இருப்பவர்கள் கூட உங்களுக்கு எதிராக நடக்கிறாங்களோங்கிற சந்தேகம்லாம் இந்த நிபந்தனை கடிதத்தை பார்த்த பிறகு எனக்கு வருது, இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம். இன்னொன்று பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஆமாம் சார் 8 மணி நேரமாக தண்ணி இல்லாமல் இருக்காங்க சார், சோறு தண்ணி இல்லாமல் இருக்காங்க, மயக்கம் போட்டு விடுறாங்க, சாவுறாங்க. நம்ம இப்படி வைக்கக்கூடாது சார். அவங்கள முதல்ல ஒரு கூரையை போட்டு நிற்க வைக்கணும், அல்லது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுக்கணும், குளுக்கோஸை கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லணும்ல. நீங்கள் பாட்டை வந்து சார் 8 மணி நேரம் கழிச்சு போனால் கூட நிற்பாங்க சார்ன்னு சொல்லி கொடுக்குற நபர்கள் யாராக இருக்க முடியும் உங்களுக்கு? அதுதான். ஏன்னா அவர் அந்த வேன் மேல இருந்து கூட கேட்குறாரு, பேசலாமா அப்படின்னு கீழே இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு. அவங்க பேசுங்கன்னு மறுபடியும் சொல்றாங்க. அந்த மனுஷனுக்கு கூட ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா அவர் அப்படி கொண்டு போறாங்களோ அப்படின்னு தான் ஒரு பாதி இருக்கு. சார் இது சாத்தியமான்னு தெரியல. எஸ்ஏசி அவர்கள் மீண்டும் விஜய்க்கு ஒரு ஆலோசகரா வரணும்னு எதிர்பார்க்கலாமா? வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஏசியும் விஜயும் நம்ம ஆரம்பத்துலேருந்து, இப்போ மற்றவர்கள் வேணால் இப்போ பார்க்கலாம், நம்ம 30 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. அவர் வந்து எப்படி விஜயை கொண்டு வந்தார், என்னென்ன செஞ்சால் விஜய் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்ற முடியுங்கிறது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆரம்ப காலங்களில் நோட்டு புத்தகங்களில் விஜய் அட்டைப்படத்தை போட்டு கொடுத்தது அவர் தான். அவர் தான் அதை ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் யார் யாரோ பண்ணாங்க அதை, ஆனால் ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அப்போ ஒரு முறை நாங்கள் கேட்கும்போது சொன்னார், சார் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற இந்த பையன் மனசில் என் பையன் பதிஞ்சிட்டான்னா இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு அவன் ஓட்டு போடுற ஒரு வயசு வருது இல்லை சார், அன்னைக்கு என் பையன் வரத்துக்கு இந்த பையன் வரத்துக்கு சரியாக இருக்கும் சார்ன்னு சொன்னவர். ஓகே. அப்போ அவருடைய விஷன் வந்து அப்படி இருந்துச்சு. அவர் மாதிரி ஒருத்தர் இவர் கூட இருந்திருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்ல அந்த மாநாட்டுக்கு கூரை அவர் போட்டிருப்பார். கூரை இல்லாமல் வெயிலில் அவங்கள உட்கார வைக்கக்கூடாதுப்பான்னு அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நான் முழுமையாக நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அந்த கெட்ட பேர் அவருக்கு தானே வருது. இன்றைக்கி வேணால் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசாமல் இருப்பாங்க. முதல் மாநாட்டில் கொஞ்சம் பேர் செத்தாங்க, 2வது மாநாட்டில் செத்தாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு தீராத பழி தானேங்க. இப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து விஜயை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? அப்போ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலேயே நம்ம செக்யூர்டாக இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் இருந்திருந்தாருன்னா கட்டாயமாக சொல்லியிருப்பார். இப்போ இவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மரணத்திற்கும் விஜய் காரணமாக இருந்திருக்க மாட்டாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் கரெக்டாக போட்டு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பாண்டிருப்பார். இன்னொன்று அந்த பஸ்ஸே வந்து நீங்கள் மாற்றி வடிவமைக்கணும். எங்கேருந்து பார்த்தாலும் விஜய் தெரிகிற மாதிரி அந்த பஸ் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த விஷன் இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நின்று அவன் பார்க்க போகிறான், பார்க்குறதுக்கு தானே வர்றான், பார்த்துட்டு அப்படியே போகிறான். அந்த கூட்டம் ஒரு இடத்தில் வந்திருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் அந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப, இந்த ஆந்திராவில் ஒரு பஸ் ஒன்று ஓட்டுவாங்க, ஜன்னலே தெரியாது அப்படி இருக்கும், அப்படியே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அந்த பஸ். சகல வசதிகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் விஜயை பார்க்கணும்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல நின்று முன்னாடி வந்து பார்த்தா தான் அவர் தெரிவார். ஸோ அப்படி இருக்குது. இப்போ இவ்வளோ கூட்டம் நமக்காக தான் வரும்போது அந்த பஸ்ஸினுடைய மாடலே நீங்கள் வேறு மாதிரி தானே பண்ணியிருக்கணும். ஸோ அதுமாதிரி பல தவறுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் சரியாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. இந்த நேரத்தில் அந்த ஜனநாயகன் படத்தோட பட ரிலீஸ் தேதியாக இருக்கட்டும், அந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதுவும் நடுவில் பேசப்படுதுங்களா சார்? என்ன காரணம்? படத்தோட ரிலீஸ் தேதியில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக அந்த மாற்றம் நிகழும்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டு விஜய்க்கு கொடுக்குற அழுத்தம் ஒரு பக்கம், இந்த கரை இது வந்து அவ்வளோ சீக்கிரம் மறையாது. அப்போ வேற ஒன்று நடக்கணும் இடையில, வந்து ஏதோ ஒன்று அரசியல் நிகழ்வாக விஜய்னாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரணும், இது மறந்து போய். ஸோ அப்படி ஒன்று நடக்கும் பொழுது நீங்கள் சினிமா தொடர்ந்து பேசுனீங்கன்னா அல்லது சினிமா தொடர்பான விஷயங்களை செஞ்சீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இப்படி கண்ணீரும் கம்பளையுமோ ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை நடத்துறது, ரிலீஸ் டேட்டை போடுறது, ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுறதுன்னா எப்படி பொறுத்துப்பாங்க மக்கள்? அது அவருக்கும் தெரியுது இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு அவர் சொல்லி வச்சுருக்காரு. ஓகே. இதனுடைய நீட்சி வந்து கட்டாயமாக இந்த ரிலீஸ் டேட்டில் தான் வந்து நிற்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து தான்
அதாவது ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அதுலேருந்து 1 மாதம் கழித்து ரிலீஸுங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குங்க. எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று கிராண்டாக பண்ணுவாங்க, அது தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் வரும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியிட்டுகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக 1 மாதத்தில் படத்தை இறக்கிடுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இப்போ நடத்த முடியாது, சூழ்நிலை அதுதான். ஓகே, அப்போ எப்போ நடத்துவாங்க? இன்னும் 1 மாதம் தள்ளி போகும். நீங்கள் அதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கட்டாயமாக வந்து ஜனவரிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த பரப்புரை பிரச்சாரமும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இப்போதைக்கு அதை மேற்கொள்ள பரப்புரை வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இதற்கப்புறம் அவர் பரப்புரை போனாருன்னா உங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டமாக தான் அது ஒரு மேடை பேச்சாதான், ஒரு மேடை போட்டு அங்கே தான் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அங்கேயாவது இவங்க வந்து கூரையெல்லாம் போட்டு மக்களை பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சு பேசினா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பக்கம் எடப்பாடியார் அவரோட கூட்டத்திலையும் தாவேக்கா கொடியை பார்க்க முடியுது. ஆனால் நேற்று அந்த மாவட்டம் சார்ந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக தலைமையிலேருந்து தான் அவங்களுக்கு தகவல் போயிருக்கும், இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, எங்களோட அனுமதி இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சார், விஜய் எல்லாருமே இப்போ பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? தன்னோட வலையில எல்லாருமே சிக்க வைக்கணும்னு இல்லைங்க, எல்லாருக்குமே அது இருக்கும்ல. அவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டாக மாறும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ கட்டாயமாக நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஓகே, அப்போ இந்த தாவேக்கா கொடியை தூக்கிட்டு வந்ததே தாவேக்கா தொண்டர்கள் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த சட்டையிலே கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்குது. இப்போ அவங்க ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் தான் இந்த கொடியை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க தாவேக்காவிலேருந்து ஒரு அறிவிப்பும் போயிருக்கு, யாரும் வந்து கொடியை தூக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தால் கூட அவ்வளவு ஏழியராக அதை நம்ம வந்து வெளியில் சொல்லிக்க வேண்டாம்னு அவங்க நினைக்கலாம், எது தாவேக்கா. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து இப்போ இந்த ஏற்கனவே ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா போனவங்க வந்து ஏடாகூடமாக பேசி அவர் அதுக்கு ஏடாகூடமாக பதில் சொல்லி அது ஆரம்பத்திலே முறிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு நாம் தனியாக நிற்பதை விட சேர்ந்து போகிறது தான் சரியாக இருக்கும்னு விஜய் நினச்சிருப்பாரு. அவருக்கு பல பேர் அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேர்ந்து போகிறதுன்னா எந்த கட்சியோட சேர முடியும்? ஓகே, அதிமுகவோட தான். பட் அவர் என்ன தொகுதி ஷேரிங்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து இல்லை நான் வந்து தனி பெரும்பான்மை தொகுதிகளை வச்சுக்கிட்டு ஒரு 40 சீட்டு உங்களுக்கு தருவோம்னா விஜய் இதுக்காக அங்கே போகணும். ஸோ அதுமாரி சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் இந்த இட்லி கடை காந்தாரா ரெண்டும் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த இன்பநிதி எங்கே சார் உள்ளே வராரு? மீண்டும் நேரம் நம்ம அவரோட முதல் படம் அந்த அறிவிப்பப்பே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து இன்பநிதியை வந்து இந்த படத்தோட வசூலோட அந்த இணைச்சி பேசுகிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இன்பநிதி வந்தால் என்ன தப்புன்னு எனக்கு புரியவே இல்லையாங்க. அப்பா பண்ண தொழிலை மகன் செய்கிறாரு, இதில் என்ன தவறு? அது எல்லாருமே அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லை, இந்த வசூல் பாதிப்புக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று நடக்குது. விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ரெட் ஜெயண்ட் இனிமேல் எந்த படத்தையெல்லாம் ரிலீஸ் பண்ணுதோ நாம் அந்த படத்தை வந்து புறக்கணிப்போம்னு அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறாங்க. அது விஜய் ரசிகர்கள் தான் பண்ண முடியும், வேறு யார் பண்ண போகிறாங்க? இப்போ அதன் காரணமாக தான் இட்லி கடை படம் வந்து ஓடலை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த படம் வந்து ஓடாமல்லாம் போலனா லாஸ் கிடையாது. அந்த படம் அவங்க எடுத்ததுக்கு அந்த படம் வந்து பெரிய வெற்றி இல்லையே கூட ஒரு சின்ன வெற்றி தான். அது வெற்றி தான். இன்னொன்று அது பிரதீப் ரங்கநாதன் மாரி ஒரு படத்தை அவர் எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், இங்கே ரெட் ஜெயண்டாவது இன்பநிதியாவது நான் உள்ளே போகணுன்ட்டு பல பேர் போயிடுவான். இது வந்து ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்க வேண்டிய படமாக மாறி போச்சு. ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டுங்கும் போது சின்ன பசங்க அவங்களே போர் அடிச்சு போய் ஐயோ நாங்கள் அதுன்ட்டு போயிட்டான். அதுக்கும் இந்த இன்பநிதி ரெட் ஜெயண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, காக்கா உட்கார பணம் விழுந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. காந்தாராவோட இந்த சாப்டர் 1 அப்படின்றது இந்த பாகத்தோட வெற்றி எப்படின்னு சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் மெயின் ஸ்க்ரீன்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட இந்த வெற்றி அப்படின்றது எப்படி? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. மற்ற மாநிலங்களில் அதிரி புதிரியான வெற்றி, முக்கியமாக கர்நாடகாவோட தாறுமாறான வெற்றி. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே அடி அந்த மூட நம்பிக்கையை அக்செப்ட் பண்ணுற மக்கள் நம்ம கிடையாது. இது வந்து வட மாநிலங்களில் கொண்டாடுற படமாக இருக்கலாம், அல்லது வந்து கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கையை நேசிக்கிறவங்களுடைய படமாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து உட்காந்துட்டு 1000 கேள்வி கேட்பான், இது என்ன அது என்னம்மா. அதுதான் நம்முடைய வளர்ப்பு. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இங்கே ஓடுறதுக்கு காரணம் வந்து அந்த பிரம்மாண்டம் தான். ஓகே, அதை தாண்டி கருத்து கிடையாது. கருத்தியல் ரீதியாக நம்ம எப்போவுமே வேறு தான். ஒரு மேக்கிங், ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோதான். ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ ஓடணுமோ அது ஓடிட்டு இருக்கு. ஓகே, சரி, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த ஏகே அஜித்குமார் அவர்கள். நாங்கள் ரேஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம், செய்தியாக கேட்டுட்டு இருக்கோம். சினிமான்னு ஒன்று இருக்குது, அது எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அப்டேட் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அஜித் வந்து சில படிகள் இறங்கி வரணும். ஓகே, அவர் இறங்கி வரமாட்டேங்கிறார். அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நேராக
துபாய்க்கு போய் அங்கேயே அஜித்தை சந்தித்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க பேசின சம்பள விஷயத்தில் அஜித்துக்கு உடன்பாடு இல்லைங்க அது சரியாக வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய பிடிவாதம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும்னு இங்கே தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழில் யாருமே அவர் கேட்ட சம்பளத்துக்கு படம் பண்ண தயாராக இல்லை. அதே மாதிரி தெலுங்கு கன்னடத்துலேயும் ரெடியாக இல்லை. இப்போ கேவிஎன் ஆகட்டும் அல்லது மைத்ரி மேக்கர்ஸ் ஆகட்டும் அவங்களும் ரெடியாக இல்லை, தில்ராஜும் ரெடியாக இல்லை. அப்போ சம்பளத்தில் அவர் சில மடங்கு இறங்கி வரணும், அவர் ரெடியாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து பரவாயில்ல அவர் கேட்குற சம்பளத்தை நம்ம கொடுத்துடலான்னு வந்திருக்கிறாரு. ராகுலுக்கு அஜித் ஒரு சலுகையும் கொடுத்துருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸை கொடுங்க, மீதி சம்பளத்தை நீங்கள் படம் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா நீங்கள் மாதம் எனக்கு 5 கோடி ரூபா கொடுங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாருன்னா இவரால் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ அது ஒரு பெரிய தொகையாக போய் மாறும். ஸோ அதனால் அந்த சலுகையை அஜித் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் ராகுலுக்கு படம் பண்ணுறதுல அஜித்துக்கே ஒரு சின்ன மாறுபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் ராகுலுக்கு வந்து ஏதாவது பணம் பாக்கி இருக்கா, நம்ம படம் வரும்போது அந்த பாக்கிக்காக அவரை வந்து நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகிறது, ஸோ இப்படிலாம் அவர் யோசிக்கிறாராம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆக மொத்தம் அஜித்தினுடைய படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார், தயாரிப்பது யாருன்னு இது வரைக்கும் முடிவாகும், டவுட்டாக இருக்குது. ஆமாம். ஃபைனலாக சிலம்பரசன் அவர்கள் அவரோட ஆதிக்கம் தான் இனி இருக்க போதுங்களா சார்? வெற்றிமாறன் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். என்ன நடக்க போகுது? தெலுங்கு இயக்குனர் வேற இயக்க ரெடியாக இருக்கிறதாவும் தகவல் வருது. எந்த இயக்குனர்? தெலுங்கு இயக்குனர் ஒருத்தரும் சிம்பு இயக்கிறதா தகவல்கள் 2 நாளாக வந்துகிட்டு இருக்கு. சிம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? முதல்ல இந்த படத்தை முடிக்க சொல்லுங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அதெல்லாம் அப்புறம் வரட்டும். ஓகே, எதையாவது ஒன்று அங்கே வராரு இங்கே வராருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன படத்தில் கமிட் ஆகிருக்கோமோ அந்த படத்தில் முழு கவனத்தையும் வச்சு அது முதல்ல முடிக்க சொல்லுங்க. சரி, அதுதான் சிம்புவுக்கும் நல்லா இருக்கும். அரசன் தான் விரைவில் வரப்போ. ஆமாம். ஓகே, சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம்போல நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நாளும் நன்றி.